அதாங்க நம்ம இப்போ செயின்ட் கிட்ஸில் இறங்கி ஃபுட்டு சாப்பிட்டோம். நீங்கள் போன எபிசோடில் பார்த்துருப்பீங்க. இந்த எபிசோடில் நீங்கள் வந்து டாக்டர் கண்ணனோட ஒரு மேஜிக் ட்ரிக்கை தான் பார்க்க போகிறீங்க. வாங்க போகலாம். நல்ல சாங்கு போயிட்டுருக்கு. எல்லா இடத்துலையும் நல்ல பாட்டும் சாங்கும் சரக்கும் சாப்பாடும். அதாங்க அதுக்கு தாங்க எங்கள் டூரிஸ்ட்டே வராங்க. ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. நம்ம அந்த பீச்சுக்கு தான் போயிட்டுருக்கோம். பீச் இல்லை, ஸ்விம்மிங் பூல் இல்லை, அது நம்ம அந்த ஸ்விம்மிங் பூல் தான் போயிட்டுருக்கோம். நல்ல வெயில். ஆக்சுவலாக நம்ம ஏற்கனவே இங்கே வந்திருக்கோம். அந்த மினி பஸ் ஸ்டாண்டும் அதுக்கப்புறம் அந்த பேசட்டர் ஃபெரி டெர்மினலுக்கு நம்ம ஏற்கனவே முன்னாடி வீடியோவில் பார்த்துருப்போம். வீடியோ லிங்க் கீழே தரேன், நீங்கள் அதை பாருங்கள். ஸோ நம்ம இதை தாண்டி தான் போக போகிறோம். ஓ, இங்கே பாருங்கள், இங்கே இருக்க ஒரு கார் ஒன்று பாருங்கள், எவ்வளோ ஃபேன்சியாக இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள். டொயோட்டாவோட காரு. இதுங்க தான் இந்த மினி பஸ்ஸாக யூஸ் பண்ணுறாங்க. இது ஒரு மினி பஸ் ஸ்டாண்டு. இங்கே இதுதாங்க முக்கியமாக டிரான்ஸ்போர்ட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க. பாருங்கள், பட் ரோடு நல்லா இருக்குது. சைடில் காவா தான் வந்து ஒரு நாத்தமாக இருக்குது. நீங்கள் சேண்டு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைனேஜ் கலக்கனாலையும் இங்கே இருக்க எரிமலைனாலையும் தான் இந்த சேண்டு பார்த்தீங்கன்னா இங்கே கருப்பாக இருக்குது. இங்கே இருக்க வீடு பாருங்கள், கடலோரமாக இருக்க வீடு. நம்மளோட 2 ஷிப்பும் 3 ஷிப்பு மொத்தமாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். வா, இந்த ஷிப்போட வியூவும் இந்த பீச்சும் ரொம்ப அழகாக இருக்குங்க. ஆக்சுவலி இங்கே வரவங்களே பார்த்தீங்கன்னா அவங்களோட வெக்கேஷன் அதுக்காக வருவாங்க. ஒரு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்ல இடம். ஹாய் மேடம். ஹாய் ஹாய். முக்கியமாக வயசானவங்க நிறைய இருப்பாங்க இந்த டூரில். ஏன்னா அவங்களுக்கு நிறைய டைம் இருக்குது, ஈவன் ஸ்பெண்ட் பண்ண நிறைய மணியும் இருக்கும். ஸோ வயசானவங்க நிறைய பேர் வருவாங்க. நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே யாட்சஸ் இருக்குங்களா, அந்த சின்ன சின்ன போட்டு. இது ப்ரைவேட்டாக ஒரு ஃபேமிலியில் ஒரு குறிப்பிட்ட குரூப் வந்து தனியாக ஒரு போட் எடுத்து இங்கே வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஓ, இவங்களோட ஃபுல்லாக பறந்துடுச்சு, அவ்வளோ காற்றடிக்குது. ஹாய் சார். இங்கே பாருங்கள், இந்த ஒரு கேங்ஸ்டர் பழக்கவங்க. இங்கே பாருங்கள் எப்படி வராங்க பாருங்கள். கேங்ஸ்டர் கேங்ஸ்டர். இந்த நம்ம ஊர் வேலையில்லா பட்டதாரி சைக்கிள் மாதிரி இங்கே பாருங்கள். இங்கே ஒரு சைக்கிள். இந்த காரே ரொம்ப வித்தியாசமாக இருக்குங்க. ஒரு வைபாக இருக்குது கார் பார்க்கவே. இங்கே இருக்க மியூசிக் இந்த காரும் பார்க்கவே ஒரு வைபாக இருக்குது. ஃபைனலாக அந்த இடத்துக்கு வந்துவிட்டோம். த வியூ அட் பாம்ஸ் கோர்ட் கார்டன் சொல்லிட்டு. இந்த கார்டனுக்கு தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. உள்ளே போய் பார்க்கலாம். ஃபவுண்டெயின்லாம் வேறு லெவலில் இருக்குங்க. சாங்ஸ் பாருங்களேன். குதிரை வண்டி போல் ஒரு பூச்செடி ரெடி பண்ணியிருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் போல் செட்டப் இருக்குது. வா, ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே ஸ்விம்மிங் பூல் இருக்குது. நம்ம எதிர்பார்த்தது அங்கே கூட்டமாக இருக்குது. நம்ம இப்போ இங்கே இருக்க போகிறதில்ல, ஏன்னா ரொம்ப க்ரௌடடாக இருக்குது. நம்ம நினச்சி வந்தது வேறு. ஸோ அதனால் நம்ம வந்து பக்கத்தில் இருக்க பீச்சுக்கு போக போகிறோம். இங்கேருந்து டேக்ஸி எடுத்து போக போகிறோம். அந்த டேக்ஸி கேட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து அந்த வெயிட்ரஸே பார்த்தீங்கன்னா ஒரு டேக்ஸி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இங்கேருந்து 2 பீச் இருக்குது. கிட்ட பார்த்தீங்கன்னா ஃபிஜி பே அண்ட் தூரமாக இருக்குது காக்ஷல். பட் ரெண்டுமே நல்லா இருக்குன்றாங்க. நம்ம அந்த 40,000 ரூபாய் ரேபன் கிளாஸ் ஒன்றும் இல்லைங்களா, அந்த கூலிங் கிளாஸில் ஒன் ஆஃப் தி ஸ்பெஷலிட்டின்னு பார்த்தீங்கன்னா போடலாம். அது பாருங்கள், அது நார்மலாக ஷேடோவில் இருக்கும் போது வெள்ளை மீன்ஸ் டிரான்ஸ்பரண்ட் கிளாஸாக இருக்குது.
இதே ஒரு வெயிலுக்கு போயிட்டு வந்தோன்னே பிளாக் கலரில் மாறிடுச்சுங்க. வாவ், 40,000 ஒத்துதாங்க. அதே பின்ன சஃபுலு பெருமையான பிளேயர் தான். ஓகே, எனக்கு தெரிஞ்ச விதத்தில் சப்பிள் பண்ணியிருக்கேன். கார்ட்ஸ் எல்லாமே தெரியல. ஸ்பேடு. ஓகே ஓகே ஓகே. அது ஸ்ப்ரெட் பண்ணும்போது எവിടെയെങ്കിലും ടച്ച് ചെയ്യണം. ജസ്റ്റ് ഏതെങ്കിലും ടച്ച് ചെയ്തു. ആൾറൈറ്റ്. എന്നെ കാണിക്കണ്ട. വിജയനെ കാണിച്ചോ, ക്യാമറയിൽ കാണിച്ചോ. കണ്ടാ? കണ്ടു, பார்த்தாச்சு. திரும்பி வச்சுட்டு வா. அவர் பார்க்கல. இப்போ நம்ம திரும்பி ஷஃபிள் பண்ண போகிறோம். உங்களுக்கு என்ன கார்டுன்னு தெரியும் இல்லையா? ஓகே, நம்ம திரும்பி ஷஃபிள் பண்ணிடலாம். இருங்க, நல்லா ஷஃபிள் பண்ணோம். கீழே இருந்து எடுத்து மேலே, நடுவில் எடுத்து கீழே, இப்படி எடுத்து ஓகே. கையில் வச்சு ஓகே. மெஜிஷியன் ஆகும்போது திரும்பி டெக்கு வாங்குவாங்க. நான் மெஜிஷியன் இல்லை, டாக்டர் தான். அதுக்காக என்னோட கையில் வச்சு ஓகே அந்த கார்டு மனசில் விசாரிக்கும். திங்க் ஆஃப் தட் கார்டு. ஓகே. ரெட் கார்டு தானே? ரெட்டு தான். ஆமாம், ரெட்டு தான். ഹാർട്ട്സ് ആൻഡ് ഡയമണ്ട്സ്. തിങ്ക് ജസ്റ്റ് തിങ്ക്. സി അങ്ങോട്ട് ഞാൻ പറഞ്ഞത് ഹാർട്ട്സ് ആൻഡ് ഡയമണ്ട്സ്. ഇങ്ങനെ പറയുമ്പോൾ ഇങ്ങനെ ഈ സൈഡിലോട്ട് നോക്കിയാച്ച അതുക്കാக ഡയമണ്ട്സ് தானே என்னோட கார்டு? டைமண்ட் தான். ஆமாம். ஓகே, நவ் திங்க் ஆஃப் த கார்டு. ரிப்பீட் த கார்டு இன் யுவர் மைண்ட். லைக் ஓகே, நான் மனசில் நினைக்கிறேன். மனசில் நினைக்கிறேன். ஆமாம், நான் பார்த்த கார்டை மனசில் நினைக்கிறேன். ഇപ്പോൾ ഇങ്ങനെ ആക്കിയില്ല. അപ്പോൾ അതിനർത്ഥം ഇറ്റ്സ് ലൈക്ക് ഏസ് ഓഫ് ഡയമണ്ട്സ് കാർഡ്. ஆமாம், ஏஸ் டைமண்ட் தான். அது எப்படி? கரெக்டாக சொல்லிட்டாருங்க. நம்ம ஏஸ் டைமண்ட் தான் நீங்களும் பார்த்தீங்க. நம்ம மனசை நினச்சது அவரை சொல்லிட்டாரு. ஆக்சுவலாக அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மென்டலிஸ்ட்னு சொல்லுவாங்க. என்ன அப்படி தானே டாக்டர் சொல்லுவாங்க? ஆமாம், மென்டலிஸ்ட்னால் மனசில் நினைக்கிறத அவர் அவர் மனசு நம்ம கண்ணை பார்த்தே, அவன் ஃபேஸை பார்த்தே கண்டுபிடிக்கிறவர். எப்படி கண்டுபிடிச்சாரு பார்த்தீங்களா? ஓகே, இதுதான் கார்டு. இதுதான் அந்த கார்டு. ஆமாம், கரெக்டாக எடுத்து காமிச்சிட்டாரு பாருங்க. இதுதான் அந்த கார்டு. எப்படி டாக்டர் இதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? I'll explain. Okay. I'll take the card. Okay. Take it. I'll place it somewhere in the middle. Okay. You push it in. Push. Snap பண்ணும்போது அது மேலேல அது எப்படி? மறுபடியும் இப்போ என்கிட்ட இந்த கார்டு கொடுத்தீங்க. ஓகே, இவர் இப்போ என்கிட்ட கார்டு கொடுத்தாரு. இது டைமண்ட் ஏ. நான் மறுபடியும் இப்போ அவர் உள்ளதை வைக்கணுமா? இல்லை, அது வந்தாச்சு. அதான் இல்லை, இப்போ திரும்பி அந்த ட்ரிக்கை பண்ணுங்க. ஓகே, I will show you. பாருங்க. So this time I'll use half deck. Okay, you use இது half deck உபயோகிக்கலாம். அதை ஸ்குவீஸ் பண்ணிட்டு. வாவ், அது எப்படி பண்ணீங்க? ஹோல்டு கார்டே இல்லையே. கார்டு இருக்கா? பிடிக்கும். இது இங்கே இல்லை. உன்னோட கையில் தான் இருக்கு. அது உன்னோட டெக்கில் த்ரோ பண்ணு. I didn't touch that, right? I didn't touch it. From the beginning you're holding on to it. Look on the top. அது எப்படி? இங்கே இந்த கார்டு எடுத்தாரு, நம்ம கிட்ட ஆஃப் கொடுத்தாரு. அந்த காரை மறைய வச்சுட்டு இப்போ நம்ம கையில் வர வச்சு த்ரோ பண்ண வச்சாரு. இந்த கார்டு திரும்ப வந்துடுச்சுங்க. எனக்கு இந்த லாஸ்ட் ரெண்டு எனக்கு புரியல. மறுபடியும் அந்த லாஸ்ட் ரெண்டு ட்ரிக் மறுபடியும் முதல்ல இருந்து. அதுதான் சீக்ரெட்டே. அதுதான் சீக்ரெட். இல்லை, நீங்கள் அது எனக்கு கரெக்டாக புரியல. நான் புரியும்படி சொல்லணும். என்ன வச்சுருச்சீங்க? நீங்கள் ரெண்டாவது ட்ரிக் என்ன பண்ணீங்க? ரெண்டாவது ட்ரிக் லாக் பண்ண போய் ஷாக் ஆகிட்டு வச்சுருங்க. ஏஸ் ஆஃப் டைமண்ட்ஸ் இல்லையா? அது கொஞ்சம் இந்த மாதிரி ஆக்கும்போது அது குயின் ஆஃப் ஹார்ட்ஸ் ஆகிடும். அதுதான் திரும்ப பண்ணுங்க. இது கேமரா மாதிரி பண்ணுங்க. எப்படி பண்ணீங்க அதை? அது அவர் பாருங்க. அது 5 ஆஃப் டைமண்ட்ஸ். அது 5 ஆஃப் டைமண்ட்ஸ். ஓகேங்களா? கை காமிச்சுங்க பாருங்க. நான் இந்த கையில வைக்கலாம். அவர் மாத்திட்டாரு. இது கை இങ്ങനെ அடைச்சு வச்சிருங்க. 5 ஆஃப் டைமண்ட் 5 டைமண்ட் கார்டை கையில் கொடுத்துட்டாரு. ஒரு
வேறொரு கார்டு எடுத்துட்டு வேற ஒரு கார்டு எடுத்து இந்த மாதிரி இங்கே ஆக்கும்போது 5 ஆஃப் டைமண்ட்ஸ் என்னோட கையில் வந்து ஓ அவர் கையில் 5 டைமண்ட் போயிடுச்சு. என் கையில் என்ன இருக்கு? இது எப்படி? சூப்பர் சூப்பர் சூப்பர். இது எப்படி பண்ணீங்க? எல்லாமே மாயதான். அதுதான் மேஜிக்கு. வாவ் சூப்பர். அந்த சிகரெட் ஒன்று பண்ணீங்களே அது எப்படி? எல்லாமே மேஜிக். அது சிகரெட் பண்ணி காமிக்கிறீங்களா? வேற சிகரெட்டை வாங்கிட்டு வரேன் நான். ஆனால் சரி வேற என்ன பண்ணலாம்? வேற நம்பரா ஷஃபிள் பண்ணுங்க இப்போ. ஓகே ஷஃபிள். ஓகே நான் ஷஃபிள் பண்ணுறேன் பார்த்துங்க. ஐயோ சாரி நான் மறுபடியும் ஷஃபிள் பண்ணுறேன் பாருங்கள். நான் கரெக்டாக தான் ஷஃபிள் பண்ணுறேன். அவருக்கு ஹெல்ப்லாம் ஒன்றும் பண்ணல நான். முடிஞ்ச அளவுக்கு கீழே இருந்து மேலே எடுத்து வைக்கலாம். ஓகே இப்போ என்ன பண்ண போகிறீங்க? சும்மா எந்த வேலையிலும் பண்ணலாம். நான் ஒன்றும் கூட ஷஃபிள் பண்ணலாம். ஓகே அவர் இன்னொரு வாட்டி ஷஃபிள் பண்ணுறாரு. சைக்காயிலே உண்மையிலே எப்படி பண்ணுறீங்கன்னு தெரியல. ஓ கரெக்டாக அவர் பாருங்கள் இன்னும் அழகாக ஷஃபிள் பண்ணுறாரு. சூப்பராக பண்ணுறாருங்க. வாவ் ஊஃப். டாக்டர் நீங்கள் என்னென்னலாம் பண்ணுறீங்க? ஒரு கார்டு ஜஸ்ட் டச் எனி கார்டு ஜஸ்ட் டச் பண்ணு. நம்ம ஒரு காரை டச் பண்ண சொல்கிறாரு. அப்படியே நம்ம ஒரு காரை டச் பண்ணுவோம். ஓகே நானும் பார்க்கல. எடுக்கவா? எடுத்தோம். ஓகே நம்ம காரை அப்படியே எடுக்கிறோம். அவர் பார்க்கல. நீங்கள் பாருங்கள். ஓகே அப்படியே நானும் பார்த்துட்றேன். ஓகே எனக்கு என்ன கார்டுன்னு தெரிஞ்சிருச்சு. இங்கே வச்சு வைக்கணுமா? இங்கே வச்சு. ஓகே அவரும் காமிக்கலான்னு நான் வச்சிடுறேன். ஓகே இந்த கேமராவில் சரி. இப்போ அவர் மறுபடியும் ஷஃபிள் பண்ணுறாரு பாருங்கள். சரியா? ஓகே இனி ட்ரிக் இதுதான். அந்த கார்டு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. சரி ஓகே லெட்ஸ் ட்ரை திஸ். அந்த கார்டு எனக்கு ஞாபகம் இருக்குது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எனக்கு ஞாபகம் இருக்குது. சரி நான் கார்டு கண்டுபிடிக்கிறேன். ஆனால் சுஜய் உன்னோட கார்டு கண்டுபிடிக்கிறேன். சரியா? ஓ சுஜய் தான் இப்போ கார்டு கண்டுபிடிக்க போகிறாரா? சுஜய்க்கு என்ன கார்டுன்னு தெரியும். தெரியும். சரி தெரியாமல் கண்டுபிடிக்கணும். ஓகே பட் ஆனால் பேக் சைடில் தான் இருக்குது. ஆனால் சுஜய் வந்து கார்டு எடுக்க போகிறாப்புல. பேக் சைடில் வச்சு தான் சுஜய் கார்டு எடுக்க போகிறாப்புல. இன்ஸ்டிங்டிவ்லி ഒരു ജസ്റ്റ് ഒരു കാർഡ് ടച്ച് ചെയ്തു. സുജയ് வந்து ஏதாவது ஒரு கார்டு தொட சொல்றாரு. അതാണോ? ഉറപ്പ് എടുത്തോ? അതല്ല കാർഡെന്ന് തോന്നുന്നു. അതായിരുന്നു കാർഡ്? ഇല്ല അതില്ല. അതിൻ്റെ അടുത്ത കാർഡ് എടുത്തു. அதுக்கு அடுத்த கார்டு எடுக்க சொல்றாரு. கரெக்டாக வந்துடுச்சுங்க. அவர் சுஜய் ஃபஸ்ட் எடுக்கும்போது இது இல்லைன்னு தான் சொன்னார். ஆனால் அந்த கார்டு இல்லாமல் இருந்தது. அடுத்த கார்டு எடுக்க சொன்னால் கரெக்டாக வந்துடுச்சு பாருங்க. டாக்டர் யூ ஷுட் டீச்சர்ஸ். எங்கள் குருவே கொஞ்சம் டீச் பண்ணுங்க எங்களை. அவர் சுற்றுறாரு பாருங்க, அழகாக சுற்றுறாரு. ஓ சூப்பர் சூப்பர் டாக்டர். வாவ் அமேசிங். நீங்கள் டாக்டரை விட மெஜிஷியனாக ஆகலாம். ஓகே ஃபுல் டைம் மெஜிஷியனாக ஆகலாம் இவர். ஆனால் இப்போ அவர் டாக்டராகவும் இருக்கார், பார்ட் டைமாக மெஜிஷியனாக இருக்கார். நம்ம டாக்டரை பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கவங்ககிட்டையும் மேஜிக் பண்ணி காமிக்கிறாரு அவர். ஓகே அவர் வந்து இப்போ வீடியோ ஓகே அவர் வந்து அவர் வந்து ஒரு கார்டு எடுக்க சொல்கிறாரு. கார்டு பார்த்தீங்கன்னா ஷோ மீ த கார்டு ஒன் செகண்ட். இந்த கார்டு நீங்கள் பார்த்துக்கிட்டீங்களா? ஓகே நானும் பார்த்துக்கிட்டேன். ஓகே டாக்டர் பார்க்கல. அந்த டாக்டர் பார்க்கல. மறுபடியும் அவரை ஷஃபிள் பண்ண சொல்கிறாங்க. ஓகே இவங்க மறுபடியும் ஷஃபிள் பண்ணுறாங்க. ஓகே அந்த கார்டை பற்றி நினைக்க சொல்கிறாரு. அவங்க ஃபேஸையும் கண்ணையும் பார்த்து படிக்கிறாரு. அந்த சிம்பிளை பற்றி நினைக்க சொல்கிறாரு.
டெல் மீ ஒன்ஸ் அகைன். டைமண்ட்னு சொல்லிட்டு காட்டு. ஓ ஃபஸ்ட்டு டைமண்ட் கண்டுபிடிச்சாரு, அப்புறம் குயின் ஆஃப் டைமண்ட் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாருங்க. வாவ், அதாங்க அவருக்கு அந்த டைப் ஆஃப் மெஜிஷியனுக்கு பேர் மென்டலிஸ்ட்னு சொல்கிறாங்க. மனசை பார்த்து அவங்க மனசில் இருக்க கார்டை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. மறுபடியும் ட்ரிக் பண்ணுறாரு. வாவ் வாவ், சூப்பர். அவங்களே அதிசயமாயிட்டாங்க. அவங்க ரொம்ப பிடிச்சி போயிருக்கு அவங்களுக்கு. டாக்டர், நீங்கள் மெஜிஷியன் ஆகிடுங்க, ஃபுல் டைம் மெஜிஷியன் ஆகிடுங்க. ஓகே, உங்களுக்கு பெரிய ஃப்யூச்சர் இருக்குது. ஓகே, பட் எப்போ நீங்கள் ஃபுல் டைம் ஆக போகிறீங்க மட்டும் சொல்லுங்கள். உங்கள் ஷோஸ்லாம் யூடியூப்பில் இருக்கா? ஓகே, அவர் ஷோஸ் இன்னும் யூடியூப்பில் வரல, இனி யூடியூப்பில் வரும், கொஞ்சம் கொஞ்சமாக வரும்னு சொல்கிறாரு. பட் இப்போதைக்கு அவர் மெடிசனில் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காருங்க. செம்மையாக பண்ணுறாருங்க. வாவ், சூப்பர். நம்ம டாக்ஸி வந்துடுச்சு, நம்ம அதில் தான் இப்போ போக போகிறோம். ஓகே, நம்ம கூட 2 பேரும் ஜாயின் பண்ணுறாங்க. அவங்கள வந்து போர்ட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு நம்ம வந்து பீச்சுக்கு போக போகிறோம். எங்கே போகிறோம்? வேர் வி ஆர் கோயிங்? ஃப்ரிகி பே. ஓகே, ஃபைனலாக ஃப்ரிகி பே டிசைட் பண்ணிட்டாங்க. நான் உட்கார தேவையா? ஓ, அவங்க 2 பேரும் உட்காந்த பிறகு நம்ம சேரை மூவ் பண்ணி பாருங்கள். அவங்க 2 பேரும் உள்ளே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் முன்னாடியா? ஓகே, யா ஷோர். கேன் யூ ஓப்பன் த டோர் ஃபார் மீ? ஐ எம் ஹோல்டிங் எவ்ரி திங். ப்ளீஸ் சாரி. Your name is Judith. Okay, nice to meet you, Miss Judith. Okay, இவங்க தான் நம்மளை வந்து பீச்சுக்கு கொண்டு போக போகிறாங்க. நம்ம சுஜய் பின்னாடி வெள்ளைக்காரங்கிட்ட மொக்க போட்டுட்ருக்காப்புல. சுஜய், மொக்க போட்டது போதும் சுஜய். ஐம் டெல்லிங் மை லாங்குவேஜ். சாரி. 12 ஆகிடுச்சு. நம்ம 3 மணிக்கு கிளம்பணும். இன்னும் ஒரு 2.5 மணி நேரம் தான் இருக்குது. மறுபடியும் போர்ட்டுக்கே வந்திருக்கோம். அவங்கள ட்ராப் பண்ணிவிட்டு நம்ம மறுபடியும் பீச்சுக்கு போக போகிறோம். தேங்க்யூ, பாய். அவங்கள ட்ராப் பண்ணியாச்சு. போகிற வழியிலேயே கொஞ்சம் தூரம் உள்ளே போனோன்னா ஒரு பெனின்சுலா இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா கரேபியன் சீயும் அட்லாண்டிக் சீயும் மீட் பண்ணுற இடம் இருக்குது. நம்ம அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் போகலான்னு சொன்னாங்க. ஓகே, அவங்களே காமிக்கிறன்றப்ப நம்மளுக்கு வேணாம்னா சொல்ல முடியும். அதையும் பார்த்துட்டு நம்ம அந்த பீச்சுக்கு போகலாங்க. ஆக்சுவலி நம்ம பார்த்திங்கன்னா அந்த பீச் கிட்டே வந்துவிட்டோம். இது எதுக்கு தான் பீச்சு, பட் ஆனால் நம்ம லெஃப்ட்டில் இப்போ மலைக்கு மேலே போக போகிறோம். மலைக்கு மேலே போயிட்டு அந்த கரேபியன் சீ அண்ட் அட்லாண்டிக் சீ மெர்ஜ் ஆகிற அந்த இடத்த தான் பார்க்க போகிறோம். கரேபியன் சீயும் அந்த அட்லாண்டிக் சீயும் ஜாயின் பண்ணுற இடம் வந்து இங்கே தாங்க இருக்குது. என்ன வியூ பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஓ, இங்கே பாருங்கள் எல்லாம். ஓகே, இங்கே எல்லாருமே நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்கள். வாவ், மொத்த டூரிஸ்ட்டுமே இங்கே தான் இருக்காங்க. சுஜய்க்கு அது ஓப்பன் பண்ண தெரியல. சுஜய், கரெக்டாக ஓப்பன் பண்ணு சுஜய் அதை. நம்மளுக்கு ரைட் சைடில் இருக்கிறது கரேபியன் சி, லெஃப்ட் சைடில் இருக்கிறது அட்லாண்டிக் சி. வாவ், செம்மையாக இருக்குங்க இந்த வியூ. ஐயோ, அழகாக இருக்குது. ரோடும் எதுவும் பாருங்கள், என்ன அழகாக இருக்குது. எது கரேபியன் சி? Atlantic Caribbean. Wow. Atlantic is very rough. That is very calm. That one is calm. Yeah, very. இங்கே பாருங்கள், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பக்கம் இருக்கிறது, இந்த மலைக்கு அந்த பக்கம் இருக்கிறது கரேபியன் சி, ரொம்ப காமாக இருக்குது. இந்த பக்கம் பாருங்கள், இந்த அட்லாண்டிக் ரொம்ப ஆஷாக இருக்குது. அந்த அலையை பாருங்கள், வெள்ளை கலரில் இருக்கா, அது நுரை, அந்த அலை அடித்து நுரை வரனால ரொம்ப வந்து வெள்ளை கலரில் இருக்குது. அந்த பக்கம் பாருங்கள் எவ்வளோ காமாக இருக்குது. இந்த பாருங்க, வா, இந்த பக்கம் மலைக்குள்ளே அந்த குகை ரோடு. அந்த அட்லாண்டிக் ஓஷன் சீற்றத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இதுக்கு மேலே ரொம்ப பள்ளம், இதுக்கு மேலே நம்ம போக முடியாது. அப்படியே இந்த பக்கம் செயின்ட் கிட்ஸ்னு இங்கே எழுதியிருக்கு. ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம அப்படியே கீழே இறங்கி போகலாம். நம்ம இங்கேருந்து அப்படியே கொஞ்சம் தூரம் கீழே இறங்கினா பீச் வந்துடும். நீங்கள் அப்படியே நடந்து வந்துட்டு இருந்தீங்கன்னா இந்த பக்கமும் நல்ல ஒரு வியூ இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குங்க அந்த வியூவு.
ரொம்ப ஒரு அழகான வியூவு. இங்கே பாருங்கள், இந்த பக்கம் அட்லாண்டிக் ஓஷன் ரொம்ப சீற்றமாக இருக்குது. அந்த பாதி ஐலாண்டே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் கவர் ஆகுது. நம்மளுக்கு எதிர்க்க பார்த்தீங்கன்னா வண்டி வருது. நம்ம சின்ன இடத்துல நடந்து போயிட்டுருக்கோம். பட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். பட் ஆனால் கொஞ்சம் வந்து நேரோவான ஏரியாவாக இருக்குது. பட் பக்கத்தில் அந்த வியூ பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. ஹேய் ஹேய் ஹேய், சூப்பர் சூப்பர். ரொம்ப பாருங்க, இதெல்லாம் வந்து ரெண்ட்டு பைக்கு. இந்த ரெண்ட்டு பைக் எடுத்துகிட்டு எப்படி இறங்க பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த ரெண்ட்டு பைக் எல்லாமே. வாவ் வாவ் வாவ். எல்லாமே டூரிஸ்ட் டாக்ஸிஸ், டூரிஸ்ட் வேன்ஸு. இந்த அம்மா கொஞ்சம் கிட்ட தான் இருக்குன்னு சொல்லிட்டு இறக்கி விட்டாங்க. பட் ரொம்ப தூரம் நடக்க வேண்டியதாக இருக்குது. நாங்களும் நடந்துகிட்ருக்கோம், வந்த பாடு இல்லை. அந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறதாங்க பீச்சு, ஃப்ரிகி பேன்ற பீச்சு. ஃப்ரிகிட்னு சொன்னால் இங்கே இருக்கிற நேஷ்னல் பேர்டோட நேம். சுஜியோட டிஸ்கவரி ஆரம்பிச்சிருச்சு. ஃப்ரிகிட்னு சொன்னால் இங்கே இருக்க நேஷ்னல் பேர்டோட பேர் நேம் ஆமாம். அதனால தான் இங்கே ஃப்ரிகிட் பீச்சுன்னு இருக்காமா. ஃப்ரிகிட் பே. ஓகே, இதை பார்க்குறவங்க கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் கரெக்டானு. எனக்கு தெரியல, பட் சுஜய் எப்பவுமே கரெக்டாக தான் சொல்லுவான். லாரிலாம் பயங்கரமாக இருக்குது, இடிக்காமல் இருந்தால் சரி. ஏன்னா இந்த ரோட்டில் வந்து நடைபாதையே கிடையாது, நடு ரோட்டில் நடந்துட்டு இருக்கோம் நாங்கள். ஐயோ ஐயோ, வண்டி வருது எல்லாம். ஓரம் வாங்க. பாருங்க, இந்த அம்மா நடைபாதையில் இடத்துல தள்ளி இறக்கி விட்டுட்டு நடக்க சொல்லிட்டு நம்ம எப்படி நடக்க வேண்டியதாக இருக்குது. வண்டி வருதா? அப்படி ஆ சைடு நோக்கிட்டு ஆ சைடு. எப்படியோ வந்துட்டேங்க கிட்ட. ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரெண்ட்டுக்கு தர வண்டி தானே. இதை நீங்கள் ரெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு நீங்கள் வரும்போது பார்த்துருப்பீங்க இல்லையா, இதை தான் ரெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு அவங்க ஓட்டிகிட்டு வராங்க. நீங்கள் லைசன்ஸ்லாம் காமிக்கணும்னு நினைக்கிறேன். லைசன்ஸ் காமிச்சு நீங்கள் ரெண்ட்டுக்கு பே பண்ணி இந்த வண்டி எடுக்கலாம். ரொம்ப அழகாக இருக்குது இந்த வண்டி. ஓகே, பீச்சுக்கு வந்துட்டுங்க. பக்கத்தில் ஒரு ரிசார்ட் இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது ரிசார்ட்டு. பாருங்கள், வெல்கம் டு கரீப். கரீபின்றது இங்கே இருக்க இண்டிஜினியஸ் மக்களோட பேர், அதனால அதுக்கு பேர் கரேபியன் தீவுனே வந்திருக்கு. பீச் என்ட்ரன்ஸே நல்லா இருக்குங்க. வாவ், பாருங்க, ரொம்ப அழகாக இருக்குது. அப்படியே நடந்து பீச்சுக்கு வந்துட்டோம். இங்கே ஒரு கொடையை வாங்கி உட்கார வேண்டியதான். ரொம்ப வெயில், எப்படியும் கொடை வந்து $10 ஒரு $15 இருக்கும். கொடை வாங்கிட்டு உட்காரலாம். அதுக்கப்புறம் வேறு என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ரெஸ்டாரண்ட் அம்பர்லா. ஸோ பீச்சில் குளிச்சுட்டு பக்கத்தில் ட்ரிங்க்ஸ் வாங்கி குடிச்சிட்டு ரிலாக்ஸ் பண்ணுறாங்க. ரொம்ப வெயிலாக இருக்குது. நாங்கள் 3 பேரும் அப்படி நடந்துகிட்டே இருக்கோம். ரொம்ப டயர்டாகிடுச்சுங்க. அங்கேருந்து மலையிலேருந்து நடந்து வந்தது, அதுக்கப்புறம் இந்த வெயில் ரொம்ப டயர்டாகிடுச்சு. கொஞ்சம் நல்ல இடம் இருக்குது, இங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். முடியல. 2 ஃப்ரெண்ட்ஸும் உள்ளே இறங்கிட்டாங்க. இப்போ நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ பீச்சில் இறங்க போகிறோம். ஓகேங்களா, அவங்க உள்ளே இறங்கிட்டாங்க. 2 பேர் ரிங்கு வச்சு விளையாடிட்டு இருக்காங்க. நம்ம அவங்க கூட தான் இறங்கி விளையாட போகிறோம். சுஜய் இந்தா பிடிச்சா சுஜய், டைவ் வேண்டே சாமாங்க. வாய் அங்கே அங்கே அங்கே. ஓ, கரேபியன் தீவில் கடலில் குளிக்கிற தனி சந்தோஷம். அதுலேயும் இந்த கேம் விளாட்றது, அதுவும் ஃப்ரெண்ட்ஸோட கேம் விளாட்றது தனி சந்தோஷங்க. வாவ், சூப்பராக இருக்குங்க.
டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நார்மல் டெம்பரேச்சராக இருக்குது, ரொம்ப வெயிலாக இருக்குது. முக்கியமாக இந்த நார்த் அமெரிக்காவில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா குளிராக இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஒரு வெயிலுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு நல்ல இடமா இருக்குது. வா, பக்கத்தில் ரெஸ்டாரண்ட், ட்ரிங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியாக இருக்குது. அங்கே ஒரு பையன் அழகாக வந்து ஸ்டண்ட் பண்ணிகிட்ருக்கான். தம்பி சூப்பராக பண்ணுறப்பா. யூ கேன் டூ இட் கண்டினியூ டூ யுவர் ஸ்டண்ட். வாவ், சூப்பராக பண்ணுறாங்க. டூ இட் ஒன்ஸ் அகைன். யா டூ இட். சூப்பர் மேன், வெரி குட், டூயிங் வெரி குட். What is your name? My name is Satish. Nice to meet you, man. Okay. What is your name? Kenju. Kenjuk. Kenjuk. Okay, nice to meet you. கெண்டு அழகாக நம்மளுக்கு வந்து ஸ்டண்ட் பண்ணி காமிக்கிறாரு பாருங்கள். சூப்பராக பண்ணுறாங்க அந்த பையன். கெண்டு ரைட்? கெண்டு யுவர் நேம். சூப்பர், நைஸ் மேன். யா, அழகாக பண்ணுறாருங்க. ஸோ இதுதாங்க இந்த கரேபியன் தீவில். எல்லா தீவுலையுமே பீச் ரொம்ப ஃபேமஸ்ஸு. எதுக்கு வராங்க பார்த்தீங்கன்னா, முக்கியமாக இந்த நார்த் அமெரிக்கா, பிரிட்டிஷ், இந்த மேலே கனடாலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கோல்டு கிளைமேட்டாக இருக்கும். இங்கே இந்த சூரிய வெளிச்சத்துக்காகவும் இந்த டெம்பரேச்சருக்காக தான் வராங்க. அப்படியே இந்த கரேபியன் தீவில் இருக்க பீச்சில் ஒரு குளியில் போட்டுட்டு பக்கத்தில் ஒரு நல்ல ஃபுட்டு, கரேபியன் லோக்கல் ஃபுட்டு சாப்பிட்டுட்டு ஒரு கரேபியன் ட்ரம்மோ இல்லை அதர் ட்ரிங்க்ஸை குடிச்சிட்டு ஒரு என்ஜாய் பண்ணுறதுக்காக இங்கே வராங்க. ரொம்ப ஒரு ரிலாக்ஸிவான இடங்க. நம்ம ஊர்லேருந்து வரவங்களுக்கு வெயில் வந்து பிடிக்காமல் இருக்கலாம். பட் முக்கியமான வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் பார்த்திங்கன்னா வெயில் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க ரொம்ப குளிராக இருக்கனால. இதுதாங்க ஒரு கடலோடிகள் வந்து கெட் டுகெதர் பண்ணால் இப்படி தாங்க இருக்கும். பக்கத்தில் ஃபுட்டு, பீச்சு, அதுக்கப்புறம் அவங்களோட மெமரிஸ், இப்படி எல்லாத்தையும் வந்து பேசி ஒரு கலகலப்பான என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். இந்த நாள் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதை பார்க்குற உங்களுக்கும் இந்த எபிசோட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களை அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். பாய்ங்க.